போயிட்டுன்னு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு. என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சுவையான கடலைப்பருப்பு போலியும் உளுந்து வடையும் செய்து சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இனிப்போட கொஞ்சமா வடையும் செஞ்சு வடை கிடிச்ச சம்பளம் செய்ய போறோம். என்ன உளுந்து வடை கிடிச்ச சம்பளம் செஞ்சு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கடலைப்பருப்பு போலி மிக்சர் வச்சு சாப்பிட அடி தூள் செம்ம டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு சுவையான கடலைப்பருப்பு போலிக்கு வந்து முதல் மாவு குழைச்சு வைப்போம். என்ன வாங்க, இப்ப கடலைப்பருப்பு அவிய வச்சுட்டு மாவை குழைப்போம். என்ன அப்ப அது பாட்டுக்கு இருந்து அவிஞ்சு கொண்டு இருக்கும். இங்க பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப தண்ணியை ஊத்தி ஒருக்கா கழுவி கொண்டு வருவோம். என்ன இப்ப கடலைப்பருப்பு கழுவியாச்சு. நான் ப்ரெஷர் குக்கர்ல தான் அவிக்க போறேன். இப்போ தண்ணியை சேர்ப்போம். போதும், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இனி மூடிட்டு அடுப்புல வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுப்போமா. நல்லா ஊற வச்சு நான் ஒரு 4 மணித்தியாலும் ஊற வச்சு நான் கடலைப்பருப்பை. உளுந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ 1 மணித்தியாலத்துக்கு முதல் தான் ஊற வச்சு நான். பார்த்தீங்களா, இப்போ உளுந்து அரைக்க போறேன். அதுக்கு முதல் போலிக்கு மாவை குழைச்சி வச்சுட்டு உளுந்து அரைப்போமா. போலிக்கு மாவு குழைப்போம். பாருங்க, மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். நாங்கள் நார்மலா புட்டா வைப்போம் அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு ஒருக்கா கலந்துட்டு இதோட மஞ்சள் தூள் சேர்ப்பேன். ஏண்டா போலி என்றாலே மஞ்சள் கலர் என்ன தம்பி. இப்போ இதை ஒருக்கா கலந்து விடுவான். நல்லா இந்த வடிவா இந்த மாதிரி இந்த வெள்ளை வடிவா கலந்து விடுவான். இது நல்லா குழைக்கணும், நல்ல ஒரு சாஃப்டா குழைக்கணும் இந்த போலிக்குமா. இனி தண்ணியை சேர்த்து குழைச்செடுப்பான். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்து பார்த்து குழைச்செடுப்பான். ஒரேடியா கவுட்டு ஊத்தினோம்னா அதுக்கப்புறம் தோசை தானே. என்ன போலியில் என்ன செய்வோம், அந்த நாங்க செய்வோம் இனிப்பு தோசை சொல்லணும் பேர் என்ன. அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைங்க, சரியா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா குழைச்சிருக்கேன். அவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டா குழைக்கணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைச்செடுக்கணும். இந்த ரொட்டிகளுக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்ல ஒரு சாஃப்டா அந்த இழுபடுற மாதிரி வரணும். பாருங்க, நல்லா குழைச்சாச்சு. இந்த மாதிரி குழைக்கணும். பாருங்க, இப்படி சாஃப்டா இருக்கணும். பாத்தீங்களா, இமா பாருங்க இப்படி வரணும். இப்படி இழுபடுற மாதிரி நல்லா இப்படி இழுத்து இழுத்து குழைக்கணும். நாங்க இவ்வளவுக்கு குழைக்கிறோமோ அவ்வளவுக்கு சூப்பரா வரும் போலி. பாத்தீங்களா, இப்ப நாங்க மாவை குழைச்சாச்சு. இனி இதை மூடி வைப்போம். நாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கடலை அவியணும். அவியறதுக்குள்ள வடையெல்லாம் சுடுறதுக்குள்ள அது மட்டும் இது நல்லா அப்படியே கிடந்து ஊறட்டுக்குமே. என்ன மேலால கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் பூசி விடுவோம். காயாம இருக்க அப்படியே இருக்க. இப்ப வடைக்கு உளுந்து அரைச்செடுக்க போறேன். பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. ஒரு மணித்தியாலம் தான் ஊற வச்சேன். நான் கூட ஊற வைக்க இல்லை. கூட நேரம் ஊற வச்சோம்னா எண்ணெய் பிடிக்கும். அதனால கணக்கா ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே போதும். தண்ணியை விட போறதுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு பார்த்து தான் நிறைக்க போறேன். தண்ணி ஒரு கொஞ்சம் தான். உங்களை பாத்தீங்களா, விசில் அடிக்குது கடலைப்பருப்பு. பாருங்க, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாத்தீங்களா இப்படி இருக்கணும். ஆக தண்ணியா அரைக்க கூட இந்த மாதிரி இருக்கணும். இனி இதை சேர்ப்பேன். மாதிரி மிச்சம் இருக்கிற உளுந்தையே அரைச்சு எடுத்துட்டு காட்டு. இப்ப வடைக்கு உளுந்த நல்லா அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இனி பாருங்க, சின்ன வெங்காயத்தை அப்படி குட்டி குட்டியா வெட்டி இருக்கு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சின்ன சின்னதா வெட்டியாச்சு. எல்லாத்தையும் இதுல சேர்ப்போம். இதுல கொஞ்சமா தேங்காய் பூ, கொஞ்சமா வெள்ளை அரிசிமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. அப்ப கொஞ்சம் முறுமுறுப்பா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரியா.
பெருஞ்சீரகம், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். எல்லாத்தையுமே நல்ல வடிவா அப்படியே குழச்சி எடுத்தாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு இது இப்படியே இருக்கட்டுக்கு இது வடையை சுட வேண்டியதுதான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சம்பலுக்கு பொரிச்சு எடுப்போம். இப்ப பாருங்க, கடலை பருப்பு அவிச்சு தண்ணியை வடிச்சு நல்லா அவிஞ்சிருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி மசிச்சு விடுவோம். இப்படி நல்லா மசிச்சு விடுவோம். நீங்க கிரைண்டர்ல ஒரு சுத்து 2 சுத்து சுத்தி எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். ஆனா தேவையில்லை. நல்லா ப்ரெஷர் குக்கர்ல வச்சோம்னா நல்லா அவிஞ்சிடும். இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி. அப்ப நாங்க இப்படி மசிச்சு விட்டாலே சரி. பூ போல இருக்கு பாத்தீங்களா. சம்பலுக்கு நாங்க பொரிச்சு எடுப்போம். வெங்காயத்தை முதல் பொரிப்போம். பொரியட்டும். வெங்காயத்தை எடுப்போம். உள்ளியை பொரிச்செடுப்போம். இப்போ உள்ளியை எடுப்போம். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாயை பொரிக்க போகிறேன். கருவேப்பிலையே நான் பொரிக்க போகிறதில்ல, அப்படியே தான் நான் அடிக்க போகிறேன். மிளகாய் பொரிக்க அடுப்பை நிப்பாட்டி போட்டு பொரிப்போம். எண்ணெய் நல்ல ஹீட்டாக தான் இருக்கும். ஆக கருகக்கூடாது. நல்ல கணக்கான ஒரு கலர் வந்தோன்னு எடுத்தா சரி. இப்போ எடுப்போம். மிளகாயெல்லாம் பொரிச்சிட்டேன். சம்பல் அடிக்க வேண்டியதான். இப்போ போலிக்கு நாங்கள் உள்ளுக்கு பூரணத்தை ரெடி பண்ணுவோம். இது கருப்பட்டி. நீங்க சர்க்கரையும் சேர்க்கலாம். இது கருப்பட்டி. இதுல ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். கணக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு அடுப்பை போடுவோம். இது உருகி வரட்டும். இப்ப பாருங்க, நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வருது. இந்த மாதிரி பார்த்தீங்களா. இது உங்களுக்கு தூசி தும்புகள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க வடிச்சு எடுக்கலாம். இப்படி கரைச்சி விட்டுட்டு. ஆனா எனக்கு இது நல்ல கருப்பட்டி, அதனால நான் எதுவுமே வடிச்செடுக்க இல்லை. இனி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால கடலை பருப்பு பார்த்தீங்களா அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். கடலை பருப்பு சேர்ப்போம். இதோட தேங்காய்ப்பு. உங்களுக்கு விருப்பம்ண்டா ஏலக்காய் வறுத்து போட்டு வாசத்துக்கு போடலாம். இனி நல்லா கலந்து விடுவோம். இப்போ சம்பல் அடிப்போம். மிளகாய் சேர்ப்போம். உப்பு சேர்க்கிறேன். அடிச்செடுப்போம். இப்போ செத்தல் மிளகாய் அடிச்சாச்சு. இனி கருவேப்பிலை, உள்ளி, வெங்காயம் இதை அடிப்போம். இந்த மாதிரி இடிச்சாச்சு. இனி நாங்கள் தேங்காய்ப்பு சேர்ப்போம். தேங்காய்ப்பு பார்த்து பார்த்து உரைப்புக்கு தேவையான அளவா சேர்த்து இடிப்போம். இப்போ முதல்ல இடிச்சிட்டு பார்த்து சேர்ப்போம். இன்னொரு கொஞ்சம் தேங்காய்ப்பு சேர்ப்போம். பாருங்க, கொஞ்சம் உரைப்பு கலர் மாதிரி இருக்குன்னா இப்படி இருந்தால் கொஞ்சம் உரைப்பா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்போ புளி சேர்ப்போம். புளி சேர்த்துட்டு மெதுவாக அடிக்கணும். முறுக்கி இடிச்சோம்னா மூத்துல பறந்துடும். கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு பார்ப்போம். நல்லா இருக்கு. உப்பு காணும். அள்ளுவோம்.
இப்போ பாத்தீங்களா சம்பல் ரெடி, இடிச்ச சம்பல் ரெடி. இது தோசைக்கு, இட்லிக்கு, பானுக்கு, வடைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சுவையான இடிச்ச சம்பல் ரெடி. இனி வாங்க வடைய சுடுவோம். பாருங்க பூரணம் ரெடி ஆயிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி பதத்தெல்லாம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த தண்ணி விடாட்டிக்கு நீங்க நல்ல சர்க்கரை எடுத்தா இப்படி தண்ணி விடாமலே நீங்க அப்படியே போட்டும் ரெடி எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு வாங்க வடையை போடுவோமே. அதுக்கு இங்கே கையை கொஞ்சம் நினைச்சிட்டு இந்த மாதிரி போடுவோம். இப்படி ஒவ்வொரு வடையும் நாங்கள் கையை நினைச்சு போட்டு போடலாம். சில பேர் வாழையில அதுக்கு பிறகு அந்த பூவரசம் இலைகள் அதுல எல்லாம் தட்டி போடுவேன். நம்ம எண்ணெயை தடை போட்டு, நான் கையால இந்த மாதிரி தடை போடுவேன். டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். போட்டாச்சு, பொரியட்டும். இப்போ பாருங்க வடையை திருப்பி விட்டாச்சு இல்லைங்களா, சூப்பரா பொரியுது. இப்போ பாருங்க வடையை எடுப்போமா, பார்த்தீங்களா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன். சுடுடா சாரி, சுட்டுட்டா, சரியா சுட்டுட்டா, கரண்டி சுட்டுட்டு நண்பர்களே, என் மகனுக்கு சாரி. பாத்தீங்களா, இனி இதே மாதிரி கடகடன்னு சுட வேண்டியா. முதல் போடைக்குள்ள என்ன அந்த ஹீட் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இனி அடுத்தடுத்த வடையெல்லாம் பாத்தீங்கன்னா கடகடன்னு பொரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டிங்க பாருங்க, பாத்தீங்களா புசு புசண்டு பொரியும். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க வடையெல்லாம் சுட்டாச்சு. பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே, மொரண்டு உளுந்து வடை. பாத்தீங்களா, இனி நாங்க போலியை சுடுவோமா. இப்போ தோசைக்கல் சூடாகிறதுக்குள்ள நாங்க போலியை ரெடி பண்ணுவோம். பாருங்க கொஞ்சமா எண்ணெயை அப்படி பூசி விட்டுட்டு பாருங்க குழச்சி வச்சோமா இப்படி இருக்கு. இந்த மாதிரி வரணும், இப்படி இழுபடுற அளவுக்கு இப்படி வரணும். இப்படி எடுத்துட்டு முதல்ல ஒருக்கா அப்படி தேய்ச்சி விடுவோமே நம்ம மெதுவா. அதுக்கு பிறகு பூரணம் பாருங்க, சூப்பரான எங்களோட பூரணம். எங்களுக்கு தேவையான அளவு வைக்கலாம் சரியா. கொஞ்சமா வேணுமெண்டா கொஞ்சமா வையுங்கோ, கணக்கையா வேணுமெண்டா கணக்கையா வையுங்கோ. இப்படி சுத்தணும் பாருங்க. அப்புறம் இதில் கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு இப்படி தேய்ச்சி விடுவோம். கையாலேயும் அமர்த்தி விடலாம் நண்பர்களே, இப்படி தேய்ச்சும் விடலாம். ஐயோ வந்துட்டு வெளியில, ஏய் என்ன சேட்டை, இதுங்களா சேட்டைய என்ன தம்பி, அது பரவாயில்ல அப்படி வந்தாலும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இனி தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு தேய்ச்சி வச்சிருக்கிறத எடுத்து போட வேண்டியா. இதை விட பெருசா வேணுமென்றாலும் நீங்க பெருசான்னு செய்யலாம். நான் கணக்கா சின்னதா செய்யறேன். கடைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா தான் செய்வி நம்ம நம்பி. இப்ப திருப்பி விடுவோம். திருப்பி போட்டு சுத்த வர லைட்டா தேங்காய் எண்ணெய். இப்ப மற்ற பக்கம் சுடுபடாட்டுக்கும். இப்ப பாருங்க எடுப்போம். மற்ற பக்கம் வந்துட்டு போட்டுட்டு பார்த்தீங்களா சூப்பரா போலி ரெடி. அடுத்தெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா போட்டு எடுக்க போறேன். என்ன ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். இங்க பாருங்க போலி ரெடி, இங்கால சம்பல் ரெடி, இங்கால பாருங்க இது என்ன உளுந்து வடை ரெடி. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிட்டு. இங்கால மிக்சர் ரெடி. போலி என்றாலே மிக்சர் தான் நண்பர்களே, அதோட சேர்த்து தான் சாப்பிடணும். என்ன
4 வடை வச்சிருக்கோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஒன்று டேஸ்ட் பண்ணோன்னு இங்க வருவி நம்ம வரிசை கட்டி நண்பர்களே. அதுக்காக நீங்க நினைக்க கூடாது என்னடா 4 எடுக்கிறான்னு. ஓகே ஒரு போலி காணுமே இதுல வைக்க இடம் இல்லை. ஓகே சாப்பிடுவோம் வாங்க. ஓகே நண்பர்களே வாங்க சாப்பிடலாம். பாருங்க வடைய சரிங்களா, இதுதான் வடை. ஜூட்டு ஜூட்டு வாங்க பாருங்க சம்பர். ஜூட்டை வச்சு கலாய்க்கலாம். மலையாங்கவே இதுதான் வடை சரியா, மலையாங்கவையோட இல்லமா இதுல இல்லவா சொல்லுங்க. இதுதான் சூப்பரா இருக்கு. மலையாங்கவை வரையா மண்டோடைய முந்தி நல்ல டேஸ்டியா இருந்தது. இப்ப போனது இப்ப நாங்க போயிருக்க ரீசன் என்ன சாம்பி சாப்பிட்டு பாரு வடையஞ்ச மேடம். இது நல்லா இருக்கா, மலையான் கவையில சாப்பிட்டு நல்லா இருக்கா, அம்மா சுட்டு நல்லா இருக்கா சொல்லு. வந்தீங்களா நல்லா சம்பளை தொட்டு சாப்பிடுவான். அதை விட 2 மடங்கு நல்ல சம்பளோட தொட்டு சாப்பிடணும். அப்படி இருக்கு சொம்ம. வாங்க போலி சாப்பிடுவோம். பாருங்க இது கொட்டுண்டும் சாப்பிடக்க அப்படியே பிடிச்சுதான் சாப்பிடணும். கலர் பேப்பெல்லாம் கொட்டணும். இது மிக்சரோட சாப்பிட எங்க வேணும். இங்க கடைகள்ல போலி மிக்சரோட குடிப்போம் நம்ம. இருக்கு சூர்யா ஹோட்டல் எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இங்க ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் அப்படி இருக்கு. நீ சாப்பிடுங்க போலியா. எப்படி இருக்கு எப்படி இருக்கு. டீயும் போட்டு நண்பர்களை பார்த்தீங்களா எடுத்துக்கொண்டு வேற மறந்துட்டேன். சுடுத எப்படி இருக்கு பாத்தீங்களா டீ, அதுக்கு பிறகு போலி, வடை, சம்பல், மிக்சர். இப்படி சாப்பிட்டு இருக்கீங்களா? போய் நீங்க ஹோட்டல்கள்ல சாப்பிட்டு பாருங்க, செய்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வடையும் சம்பலும்.